வா சிட்டு வா. யோ சிட்டு கிட்டுன்னா ஆமா. என்ன அறவேங்கிறியா? யோ உனக்கு சூடு சொரணியே கிடையாதா? நான் தான் உன்னை பார்த்தாலே ஓடுறேன்ல, அப்புறம் ஏன் பல்லு இழிச்சிட்டு வந்து பேரை கெடுத்துக்கிற? பேரை கெடுத்துக்கிறான்லாம்ல, பேரை எடுத்துக்கிட்டு இருக்க. ஆமா, எங்க இந்த காட்டு பக்கம் தனியா? அதை பத்தி உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது ரொம்ப அவசியம்னு நான் நினைக்கிறேன். நீ ஏதோ திருட்டுத்தனம் பண்றல, அது என்னன்னு தெரிஞ்சுக்க உன் பின்னாடியே வந்தான் அந்துனி முத்து. நான் அவனை தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பியிருக்கேன்ல. நான் இந்த மலைக்காட்டிலேயே பிறந்து வளர்ந்த பையன். எனக்கு தெரியாம இங்க ஒரு காக்கா குருவி கூட பறக்க முடியாது. என்ன அப்படி பாக்குற? நீ எங்க போயிட்டு வரேன்னு கூட எனக்கு நல்லா தெரியும். நீ என்ன பண்ணுவ? உன் காதல் அப்படிப்பட்டதில்ல. அந்த மணிசுந்தரத்தை சந்திக்க நீ நடு காட்டுதான் போகணும். பாவம், அவன் 100 அல்பாயஸ் கேஸ். இங்க சாமியை எடை போட நினைக்கிறவன் யாரையும் இங்க சாமியை விட்டு வச்சதில்லை. அது வச்சுதான் சொன்னேன். இப்போ செவந்தி, அந்த மணிசுந்தரத்தை நம்புறதுக்கு பதிலா இந்த அக்னியை நம்பிட்டு போ போ, போக போக என்ன ஆகுதுன்னு பாரு. அண்டம் ஆகாசம் பிண்டம் பிசாசம் சர்வம் அகேசம் சித்தம் சாகசம் சிகரம் ரகசியம் சீண்டுவார் மேல் கொள்வோம் ஆவேசம். என்ன எல்லாரும் இப்படி ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி? நான் உங்க ஊர்க்காரன் இல்லை, ஆனாலும் உங்கள நானும் ஒருத்தன். இந்த கோயிலை புதுப்பிச்சு கொடுத்தவன். ஒரு நாள் இந்த சாமி என் கனவுல வந்து இந்த கோயிலை புதுப்பிச்சு கொடுறா, உனக்கு அருள் செஞ்ச மாதிரி இந்த ஊர் ஜனங்களுக்கும் அருள் செய்யணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. நானும் கோயிலை புதுப்பிச்சு கொடுத்துட்டேன். ஆனா அதே சாமி இன்னைக்கு கோயிலை எடுத்து மூடிடு அப்படின்னு உத்தரவு கொடுத்துருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன்.
இந்த சாமி வச்சு கொண்டாட நமக்கு தெரியல அப்படின்னு எனக்கு தெரியுது. இந்த கோயிலுக்கு உலகமே திரண்டு வரப்போகுது, ஊர்ல இருக்கிற நோயெல்லாம் தீரப்போகுதுன்னு நினைச்சேன். ஏன்னா எனக்கு வெண்குஷ்ட நோயை பார்க்காத டாக்டர் இல்லை, எல்லாரும் கைவிட்டாங்க. ஆனா இந்த தெய்வம் தான் தீர்த்து வச்சுது. எனக்கு மட்டும் இல்லை, ஊர்ல எத்தனையோ பேருக்கு தீர்த்து வச்சிருக்கு. அதனால இந்த தெய்வத்தை நீங்களும் வச்சு கொண்டாடுவீங்கன்னு நினைச்சேன். சில பேர் நோண்டி பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க. மற்ற கோயில் மாதிரி இல்லை இந்த கோயில். இங்க இருக்கிற கோயிலை புரிஞ்சுக்கிற அறிவு மனுஷங்களுக்கு கிடையாது. எதை வச்சு அப்படி சொல்றேன்? இந்த கோவில் மற்ற கோவில் மாதிரி கிடையாது சொன்னேன், ரொம்ப சரி. ஆனா எந்த வகையில மாறுபட்டதுன்னு புரிஞ்சுக்கிற அறிவு நமக்கு கிடையாது சொன்னே, அதுதான் சரியா தப்பான்னு தெரியல. மணி, என்னடா அது? சபையில பெரியவளெல்லாம் எடுத்து பேசுண்டு. பற்றே அவனுக்கு கேட்கட்டுமே. அவன் என்ன கேட்கறது? நியாயத்தை. எந்த நியாயத்தை? பொது நியாயத்தை. அழிஞ்சு போயிடுவாடு மத்தவங்க மாதிரி. அப்போ செத்து போனவங்க நியாயமானவங்கன்னு ஒத்துக்கிறீங்க, அப்படித்தானே? மணி தம்பி, அவங்கவுங்க செய்யறது அவங்கவுங்களுக்கு நியாயமாப்படலாம். ஆனாலும் இந்த ஊருக்கு அநீதி நடந்திருக்குதே. இந்த கோயிலை இழுத்து போட்டு சாமியே சொல்லிடுச்சே. சொன்னது சாமியா ஆசாமியான்னு கேட்க விரும்புறேன். என்ன பேசுறோம்னு தெரிஞ்சுட்டு தான் பேசுறியா? நான் கேட்டதுல தப்பு இருக்கு. அருள் செய்த சாமிக்கு தெரியும், ஆளை விழுங்க தெரியாது. அது கேட்க நீ யாரு? நிறுத்துங்க. ஏன் மணி எதிரி மாதிரி பாக்குறீங்க? அவன் கேட்டது என்ன தப்பு? விவரமான நீங்களே இப்படி பேசினா எப்படி வைத்திர? இப்படி சின்ன பசங்களை பேசுறதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிட்டே இருந்தா எப்ப நாம பேசுறது? பஞ்சாயத்துல ஒருதலை பட்சம் எதுக்கு? அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு தான் பேசுவாமே. அடே என்ன வைத்தியர, நீங்களும் நாத்திகம் பேச பையனுக்கு வக்காலத்தை வாங்கிட்ட. நாத்திகம் பேசுறது தப்பா? மணி மணி ரிலாக்ஸ். ஐ எம் சாரி, உங்க ஊர் விவகாரத்துல நான் தலையிடக்கூடாது தான். பட் இங்க நடக்கிறத பார்த்தா சம்திங் ராங், சம்திங் ஸ்ட்ரேஞ்ச். கோயில் திறந்திருக்கிறதா மூடி இருக்கிறதாங்கிறது பிரச்சனை இல்லை, இங்க நடக்கிற கொலைகள் தான் பிரச்சனை. என்ன சொல்ல வரீங்க தம்பி? இதெல்லாம் சாமியோட வேலை இல்ல. சம்படி சில ஆசாமிகள் இதுல சம்பந்தப்பட்டிருக்கலாமோன்னு நாங்க சந்தேகப்படுறோம். இதனால எந்த ஆசாமிக்கு என்ன லாபம்? அதுதானே எங்களோட கேள்வியும். அடைமா நாங்காட்டி இவர் பேச்சுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்ட. இவன் அந்த சாமியை பார்த்துக்கல, கோயில் திறந்திருக்கணும், அதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிப்பீங்களா? நீ கொஞ்சம் பொறுமையா ராகினி ராசு. மணி விரல் சூப்பர சின்ன பையன் இல்லை, படித்தவன். அதுவும் நம்ம பட்டனோட பையன் வேற. அவன் கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லித்தான் ஆகணும். நமக்கெல்லாம் இந்த சாமி பேரில் அவநம்பிக்கை இல்லை. ஆனால் ஒரு பக்கம் நம்மளையெல்லாம் காப்பாற்றுற சாமி, இன்னொரு பக்கம் கொண்டு பழி வாங்கிட்டு தான் என்ன அர்த்தம்? அந்த ஒரு விஷயத்தில் எனக்கே கொஞ்சம் உடன்பாடு இல்லை. ஏன்னா புரியாதவங்களுக்கு ஒரு நிமிஷத்தை நல்ல புத்தி கொடுத்து அவங்கள திருத்தலாம் இல்லையா அந்த சாமி? தண்டிக்கிறது கூட நல்ல புத்தி கொடுக்கணும்னு இருக்கலாம் இல்லையா? ஏடா ஆமாண்ணா. இப்போ என்னதான் இதுக்கு வழி? நான் ஒரு வழி சொல்றேன். இந்த கோயிலுக்குள்ள யாரும் ஒளியாம பார்த்துப்போம். அதே நேரம் இன்னொரு ஓலை எழுதி வச்சு மன்னிப்பு கேட்டுப்போம். அதுவும் சரிதான். எங்களை மன்னிச்சுட்டு இந்த தடவை கோயில் திறக்கிறதுக்கு உத்தரவு கொடுன்னு கேட்போம். எல்லாரும் என்ன சொல்றீங்க? உத்தரவு கேட்கறது பெருசு இல்லைல்ல. அப்புறம் யாரும் சாமியை நோண்டி பார்த்து பரலோகம் போக மாட்டாங்கன்னு என்ன கேரண்டி? சரி, இப்போ என்ன செய்யலாம்னு நீயே சொல்லு அக்னிராசு. நட சாத்துறதுக்கு முன்ன
கோயில்ல யாராவது ஒளிஞ்சிருக்காங்களான்னு ஒரு பார்வை பார்த்துருவோமே. விடிய விடிய கோவில் சுத்து வந்து காவல் காப்புவோமே. ஈ காக்கா உள்ள போறது வழியே கிடையாது. இந்த நிலையில இருக்குமா இருந்தா தப்பு நடக்குமா என்ன? அப்புறம் இந்த ஓலையை சாமி எழுதுதா இல்ல மனுஷன் எழுதுறானு தெரிஞ்சிடல. சரி, இன்னைக்கு காவல் போட்டுருவோம். ஓலையில் எழுதியிருக்கப்பட்ட இன்னைக்கு சாயங்காலம் சாமி முன்னால வச்சிருவோம். அதுக்கப்புறம் சித்தேஸ்வரன் என்ன நினைக்கிறானோ அதன்படியே நடக்கட்டும். இங்க பார், என் வம்சத்துக்கு கருவேப்பிலை குத்து மாதிரி நீ ஒருத்தன் தாண்டா இருக்க. தப்பா சிந்தனை பண்ணி சித்தேஸ்வரர் கோபத்துக்கு ஆளாயிடாதடா. உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், இனிமே நீ வாயை திறந்து பேசப்படாது. அண்ணா, அப்பாவும் நல்லதுக்கு தானே சொல்றார். எனக்கு மட்டும் என்ன 7 அண்ணனா இருக்கான், நீ ஒருத்தன் தானே. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோண்ணா. மணி கேட்டதுல தப்பு என்ன இருக்கு? அருள் செய்றவர் தானே கடவுள், கொலை செய்றவரா? எனக்கு ஒண்ணுமே புரியல. கொலைன்னு எடுத்துண்டா கொலைதான், இல்லைன்னா அது அசுரவதம். கொத்த வர பாம்பை அடிச்சு கொல்றமே, அதுக்கு பேர் கொலையா? போர்க்களத்தில் சுட்டு தள்ளுறாளே, அதுக்கு பேர் கொலையா? நீங்க சொல்றது மனுஷங்களுக்கு பொருந்தும், தெய்வத்துக்கு பொருந்தாது. இங்க பாருங்க அம்பி, இந்த கோயில் சித்தர்களால கட்டப்பட்டது. அவளுக்கு ஏகாந்தம் தான் பெருசு. அதனாலதான் மனுஷா கூட்டத்தை விட்டுட்டு அவ காட்டு பக்கமா போயிடுறா. அப்படியும் துரத்திட்டு போய் தொந்தரவு பண்றது நாம தானே. அவளோட தவத்துக்கு இடைஞ்சல் பண்ணினா அவ சக்தியை காட்டத்தானே செய்வா. கோவில் பாழடைஞ்சு கிடந்தது, அப்பங்க போனா உங்க சித்தர்கள்? எங்கேயும் போகல, அங்கேதான் இருந்தா. பாழடைஞ்ச கோயிலுக்கு எந்த மனுஷாலும் போகல, எந்த தொந்தரவும் நடக்கல. உங்க கருத்தை என்னால ஏத்துக்கவும் முடியல, ஏத்துக்காம இருக்கவும் முடியல. ஐ எம் ஆல் த மோர் கன்ஃபியூஸ்ட். உங்க டாக்டர் விஸ்வராம் சாவை பார்த்துமா உங்களுக்கு நம்பிக்கை வரல? மணி, நான் வேணா போயிட்டு அப்புறம் வரட்டுமா? இல்ல அந்தோனி, வா. என்ன விஷயம்? அந்த டாக்டர் பைத்தியத்தோட சேட்டை தாங்க முடியல, என்னால சமாளிக்க முடியலப்பா. இதை சொல்றது தான் இப்படி ஓடி வந்தியா? சரி சொல்லு, என்ன பண்ற? நான் எத்தனையோ பைத்தியத்தை பார்த்திருக்கேன், ஆனா இவர மாதிரி ஊமச்சாமிக்கே சவால் விடுற பைத்தியத்தை இப்பதான் பாக்குறேன். நேத்திய கொம்ப பிடுங்கி என்னையே அடிக்க வந்துட்டான்னா பாரு. சரி, நாங்க வந்து பாக்குறோம். சரி மணி, ஊர் பஞ்சாயத்துல நீ பேசினதை சாமி கிட்ட சொன்னேன், ரொம்ப ரசிச்சாரு. பிரசாத் தம்பி, அப்பா விஷயமா சாமி கிட்ட வேண்டிக்குங்க. நான் வரட்டுமா? அந்தோணி முத்து எப்பவுமே இப்படிதான், எல்லாத்தையும் அதிகமா சொல்லுவான். நீங்க ஒன்றும் அதை பெருசா எடுத்துக்காதே. இல்ல லலிதா, அந்தோணி சொன்னது வாஸ்தவம் தான். எங்க அப்பா அப்படியே தான் இருக்கார். நோ இம்ப்ரூவ்மெண்ட். என்ன பண்றதுன்னே தெரியல. இதுக்கு எதிரா யார் என்ன செய்ய முடியும்? வேலை வந்துட்டா எல்லாம் நல்லபடியா முடியும். எல்லாம் அவா பூர்வ ஜென்மத்தோட கர்ம பலன். அப்பா, ஒண்ணு செய்யலாமா? என்னம்மா? டாக்டர் சார் பத்தி சுவாமி கிட்ட இந்த மாதிரி ஓலையில் எழுதி வச்சு கேட்டா என்ன? கோயிலை திறந்து வைக்கணுங்கிற கோரிக்கைக்கு என்ன பதில் வரப்போறதோ. சரி, எழுதி கொடு, உன் ஆசையை கெடுப்பானே. நீங்க வேணா பாருங்கோ, உங்க அப்பாக்கு எப்ப குணமாகுங்கிறத சித்தேஸ்வரர் கண்டிப்பா சொல்லிடுவார். யாருக்காக இல்லைனாலும் எனக்காக நிச்சயமா சொல்லிடுவார்.
கவலைப்படாதம்மா, எல்லாம் நல்லபடியா முடியும். டாக்டருக்கு சீக்கிரமா குணமாயிடும். சித்தேஸ்வரர் நம்பினவா யாரை கைவிட்டிருக்கார்?
வேண்டி அவன் கொண்ட ஒரு லிங்கம். லிங்கமது ஐம்பூத லிங்கம், அதை மிஞ்சும் நனி மிஞ்சும் ஒரு மரகத இலிங்கம். கண் கொண்டு பார்ப்போர்க்கு காயம் கிறங்கும், மண்ணிலதை துதிப்பார்க்கோ மாயம் துலங்கும்.